friends, welcome back to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ நீட் கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கு அண்ட் ரேங்க் இருக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் ஆஃப்டர் ரிவைஸ்டு ரிசல்ட்க்கு அப்புறம் அந்த கட் ஆஃப் அண்ட் 2023 கட் ஆஃப் அதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது மார்க்ஸ் 2023 அண்ட் 2024 அண்ட் அதோட டிஃப்ரென்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 700 நீட் ஸ்கோரில் 2023 172 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதே 2024 பார்த்துட்டா 2321 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் வருது. அண்ட் இதே 650 நீட் ஸ்கோர் வந்து 2023 7288 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதே 2024 பார்த்துட்டோம்னா ஒரு 3016 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 23,000 பக்கம் டிஃப்ரென்ஸ் வருது. அண்ட் இதே 600 நீட் ஸ்கோர் வந்து 2023 27,977 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 2024 பார்த்துட்டோம் அப்படின்னா 81,550 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 45,000 ப்ளஸ் டிஃப்ரென்ஸ் வருது. அண்ட் இதே 550 நீட் ஸ்கோர் வந்து 2023 ஒரு 64,517 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதே 2024 பார்த்துட்டோம் அப்படின்னா 1,48,124 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 84,000 பேர் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதே 500 நீட் ஸ்கோர் வந்து 2023 1,91,125 பேர் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதே 2024 பார்த்துட்டோம் அப்படின்னா 2,120,050 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 1,10,10 பேர் வருது. அண்ட் இதே 450 நீட் ஸ்கோர் வந்து 2023 1,61,573 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதே 2024 பார்த்துட்டோம் அப்படின்னா 2,83,679 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 1,20,000 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நீட் கட் ஆஃப் 92.5% ரிசர்வேஷனுக்கான கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் என்ன ரேங்க்கு, அதே மாதிரி 2023 என்ன கட் ஆஃப் இருக்குது, என்ன ரேங்க் இருந்துச்சு, அண்ட் 2024 என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டகரி வைஸ் பார்த்துடலாம். ஓசி கேட்டகரி 31% பார்த்துட்டோம் அப்படின்னா கட் ஆஃபாக 581 கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. இதே ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 1423வது ரேங்க் வர சீட் கிடச்சிருக்கு. அண்ட் இதே 2023 ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 602 கட் ஆஃப்க்கு ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1442வது ரேங்க் வர சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே 2024 ஓசி கேட்டகரியோட கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 40லேருந்து 65 வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் இதே பிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 26.5% 2022 கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க்கும் பார்த்துடலாம். 529 கட் ஆஃப்க்கு ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 2038வது ரேங்க் வர சீட் கிடச்சிருக்கு. அண்ட் 2023 பிசி கேட்டகரிக்கு பார்த்துட்டா 556 கட் ஆஃப் 2021வது ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 2024 பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 620லேருந்து 630 கட் ஆஃப் வர சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா பிசிஎம் கேட்டகரி 3.5%க்கு 2022 கட் ஆஃப் மார்க்கா 504. இதே ரேங்க்னு பார்த்துட்டா 194வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே 2023 கட் ஆஃப் அண்ட் ரேங்க் பார்த்துடலாம். 541வது ரேங்க் கட் ஆஃப் அண்ட் மார்க் அப்படின்னு சொல்லி ரேங்க்னு சொல்லி பார்த்துட்டா 195வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே 2024 பிசிஎம் கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 610 to 620 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எம்பிசி கேட்டகரி 20% பார்த்துட்டோம் அப்படின்னா 2022 496 கட் ஆஃப் ரேங்க்னு பார்த்துட்டா 1088 ரேங்க் வர சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே 2023 பார்த்துட்டோம்னா 530 கட் ஆஃப்
மார்க் 1084வது ரேங்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே 2024 கட் ஆஃப் பார்த்துட்டோம்னா 590லேருந்து 600 அந்த ரேஞ்ச் வரை வருது. இன்னும் வந்து ரேங்க் இது பண்ணல. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரி 15% இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2022 கட் ஆஃப் ரேங்க் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து 407 அண்ட் இதே ரேங்க் பார்த்துட்டா 668 ரேங்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2023 கட் ஆஃப் மார்க் எஸ்சி கேட்டகரியில் 15%க்கு பார்த்துட்டோம்னா 448 கட் ஆஃப் மார்க் வருது. இதே ரேங்க்னு சொல்லி பார்த்துட்டா 717வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே 2024 பார்த்துட்டோம்னா 530லேருந்து 540 கட் ஆஃப் வரைக்கும் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சிஏ கேட்டகரி 3%க்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 2022 கட் ஆஃப் மார்க் 355. இதே ரேங்க்னு பார்த்துட்டா 118வது ரேங்க் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 2023 கட் ஆஃப் மார்க்கும் அதோட ரேங்க்கையும் பார்த்துடலாம். 383 கட் ஆஃப் மார்க் 123வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே 2024 480 ஒரு கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரி அதாவது 1%ல் பார்த்துட்டோம் அப்படின்னா 2022 கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க் 311 கட் ஆஃப் மார்க்கு 37வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே 2023 கட் ஆஃப் மார்க் 355 ரேங்க் வந்து 43வது ரேங்க் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே 2024 கட் ஆஃப் மார்க்கை பார்த்துட்டோம்னா 440 to 460 அந்த ரேஞ்சுக்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது நீட் கட் ஆஃப் 7.5% இது கேட்டகரி வைஸ் 2023 கட் ஆஃப் அண்ட் 2024 கட் ஆஃபையும் பார்த்துடலாம். ஓசி கேட்டகரி 31%க்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 2023 375 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே 2024 பார்த்துட்டோம் அப்படின்னா 520 to 530 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசி கேட்டகரி 26.5%க்கு 2023 கட் ஆஃபாக 347 மார்க் இருந்துச்சு, அதுக்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து 2024 பார்த்துட்டு 510 கட் ஆஃப்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே பிசிஎம் கேட்டகரி 3.5%க்கு 2023 கட் ஆஃப் மார்க்காக 385 இருந்துச்சு. இதே வந்து 2024 பார்த்துட்டா 490 கட் ஆஃப் மார்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி கேட்டகரியில் பார்த்துட்டா 20% 2023 கட் ஆஃப் மார்க்காக 348 இருந்துச்சு. இதே 2024 கட் ஆஃப் மார்க்காக 480 தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரி 15% பார்த்துடலாம். 2023 கட் ஆஃப் மார்க்காக 347 இருந்துச்சு. இதே 2024 கட் ஆஃப் மார்க்காக 470 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சிஏ கேட்டகரி 3%க்கு 2023 கட் ஆஃப் மார்க்காக பார்த்துட்டா 347 இருந்துச்சு. இதுவே 2024 கட் ஆஃப் மார்க்காக பார்த்துட்டோம்னா 470 கட் ஆஃப் மார்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 7.5% தான் நம்ம கேட்டகரி வைஸ் பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.